எனவே அந்த மாதிரியான 2 விதமான பாக்கியங்களும் சேர்ந்து இன்றைய தினத்தை உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி சில முக்கியமான தருணங்களை நம்ம இழந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன். அனைவருமே நமது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எப்போதும் இணைந்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க, உங்க உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க என்று சித்தர்கள் பழமொழிக்கேற்ப நீங்கள் வாழும்படி நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 5ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. அதுவும் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ள சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் மாலை சிவன் வழிபாடு நீங்கள் செய்யலாம். சிவன் கோயிலுக்கு சென்று வில்வ இலைகளை வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு சகல நன்மைகளையும் ஏற்படுத்தி தருவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதனால அனைவருமே மறக்காம சிவன் வழிபாடு செய்யுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம். வெற்றிலை மாலை சூட்டி ஆஞ்சநேயரையும் இன்று தினம் நீங்கள் வழிபடுவது சகல நன்மையை ஏற்படுத்தி தருவதாக அமையும். வாழ்வில் சிறந்த நன்மைகளை பெறுவதற்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அதை அமைத்து தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்துல 5 கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறாருங்க. மேலும் 7ஆம் இடத்தில் 7 கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக கேது, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கன்னிராசி என்பவர்களுக்கு 2 விதமான பாக்கியமான நாளாக மாற்றித்தர கண்டிப்பாக காத்திருக்குங்க. என்னென்ன பாக்கியங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இடையில சொல்கிறேன். நீங்கள் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி இருக்குங்க. எப்பாடுபட்டாவது இங்கே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான தினம் உங்களுக்கு அமைப்பதுங்க. மேலும் உங்களுடைய வேகமான செயல்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு புது உத்வேகத்தை தருங்க. வெற்றி பெறுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களது ஐடியாக்களை நீங்கள் மாற்றிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது விசாலமான பார்வை உங்களுக்கு நிம்மதியை தருங்க. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் குறுகிய மனப்பான்மையோட குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் அடைஞ்சு கிடக்காதீங்க. விசாலமாக யோசிங்க. இன்றைக்கி புதிய ஐடியாக்களை கண்டிப்பாக நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க. சூப்பரான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களோட பர்சனாலிட்டி கண்டிப்பாக மேம்படும். அறிவு வளரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. சிலருக்கு குழந்தைகள் மூலமாக நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க. உங்களது குழந்தைகளை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி நீங்கள் எண்ணி அதன் மூலமாக பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைது. மேலும் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை இருக்குங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சுபகாரிய முயற்சிகளுக்காக இப்போ மேற்கொண்டீங்க, முயற்சிகள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது இல்லத்தில் விரைவிலேயே கெட்டிமேள சத்தம் கேட்கக்கூடிய அல்லது சுபகாரியம் நடத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதும் அதன் மூலமாக மனமகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்பெறுவீங்க. நீங்கள் போராடமெல்லாம் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர் ஒருவர் உங்களது அதிக கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அந்த மாதிரியான நெருங்கிய உறவினர் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெறுதுங்க. எனவே உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தம் அந்த உறவினர்கள் மூலமாக கண்டிப்பாக இருக்குது. இறைவனின் அருள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றி நிம்மதி பெருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய கிரக சூழ்நிலைகள் ஒரு சூப்பராக இருக்குங்க. தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் முயற்சிகளுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. முக்கியமாக இன்றைக்கி 2 பாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பாக்கியம் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. முதலாவது பாக்கியங்க. குழந்தை இல்லாத இளம் தம்பதியருக்கு எப்பொழுது குழந்தைகள் பிறப்பதற்கான நல்ல ஒரு இனிமையான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறையவே இருக்காதுங்க. கூடவே பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும். 2வது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. வீடு வாங்கி அதில் கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையப்படுறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்குது. ஸோ இந்த 2 விதமான பாக்கியங்கள் இந்த தினம் உங்களுக்கு இருக்குது. இன்னும் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அது 3வது பாக்கியம் கூட சொல்லலாம்.
மாணவர்களுக்கும் ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்படுதுங்க. உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இப்ப தென்படுது. உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு கண்டிப்பா அதிகரிக்குங்க. உங்களது பேச்சு திறமை மூலமாக மற்றவர்களை எளிதில் நீங்கள் கவர முடியும். மிகப்பெரிய காரியங்களை கூட உங்களது பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் சாதிக்க கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமா இன்னைக்கு அமையப்படுதுங்க. எனவே பேச்சின் மூலமாக நீங்கள் சாதனை படைப்பீர்கள். உங்களது கவனத்தை மற்றவர்கள் அனைவருடைய அட்டென்ஷனையும் நீங்கள் ஈர்க்கக்கூடிய வகையில் காந்த சக்தியாக உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக இருக்கும். எனவே இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் நீங்கள் திளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பதுங்க. எனவே நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் பேச்சு திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் லாபகமாக உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமைதுங்க. ரொம்ப அதிகமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பதுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா 2 பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்னென்னா உங்களுக்கு தினசரி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக கிடைக்குங்க. இரண்டாவது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா கனவுலேயே ரொமான்டிக் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில் மாறி இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் அதிகமான ரொமான்டிக் உணர்வுகளுடன் காணப்படக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே உங்களது ரொமான்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் நீங்கள் அதிகமாக ஆனந்தம் காணுவீங்க. அந்த மாதிரியான ஆனந்தமான சூழ்நிலைகளை நீங்கள் உணரும் பொழுது வாழ்க்கையில இத்தனை நாள் இந்த தருணத்தை நம்ம இணைந்துட்டோமே அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய ஒரு நாளாக கூட அமையலாங்க. திருமணமானவர்களுக்கும் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களது வாழ்க்கை துணை திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மேலே அதிகமான இன்னும் காதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நடந்து கொள்வாங்க. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் இனிமையான இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. பயணத்தின் பொழுது ஏதாவது பெரிய பிரபலங்களுடன் எதிர்பாராத சந்திப்பு உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்ததாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எனவே பயணங்களினாலும் சில சர்ப்ரைஸான நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க. நல்ல அனுபவம் கிடைக்குங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமையுங்க. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு நண்பர்கள் வழியில நல்ல ஒத்துழைப்பு உண்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால புது டெக்னிக்கை இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் செயல்படுத்தி சிறப்பான பாராட்டுகளையும் புகழையும் வெற்றிகளையும் நீங்கள் அள்ள முடியுங்க. அதை பயன்படுத்திக்கோங்க இந்த சூழ்நிலையை. அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது ரொம்ப அவசியம். கற்பனை சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனை பெருக நீங்கள் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அது கைகூடும். எனவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகள் நீங்கள் இப்பொழுது நல்ல ஒரு பலன்களை தருவதால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களது சொத்துக்களை மாற்றி அமைப்பது குறித்த செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம். நண்பர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க. நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய விளையாட்டுகள் அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகளில் இன்றைக்கி அதிகமாக நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்க குறைபாடுகள்லாம் படிப்படியாக நீங்குவதை நீங்கள் உணர்வீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடித்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி 1 மில்லியன் லைக் வரதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அனைவருடைய கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் அளிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருமே உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க. மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.